இந்தியாவிலே எந்த இயக்கத்திலேயாவது எந்த கட்சியிலேயாவது இப்படி ஒரு பெரும்பகுதியான நிர்வாகிகளை நீக்கியதாக நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா? கேள்விப்பட்டிருக்கீர்களா? பிரிந்து சென்றிருப்பார்கள். நீக்கியதாக அறிவித்திருக்கிறார். இவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இவருக்கு எங்கிருந்து அந்த அதிகாரம் வருகிறது? எல்லோரும் இவர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர், இவருடைய கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளர், நாங்கள் எல்லாம் அமைப்பு செயலாளர், மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கோம். எங்களை நீக்குவதற்கு பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? எங்களிடம் விளக்கம் கேட்கப்பட்டதா? இல்லை காரணம் அந்த நீக்கப்பட்டிருக்கிற பட்டியலில் காரணம் சொல்லப்பட்டிருக்கிறதா? இந்த காரணத்துக்காக இதுக்காக நீக்கணும் என்று சொல்லப்படுறதா? இது எப்படி சொல்லும்? எந்த விதத்திலையும் செல்லாது. அவர் நீக்கிய அந்த பத்திரிகை வடகட்டத்துக்கு கூட உதவாது. இது எதற்கும் செல்லாது, எதற்கும் அது செல்லாது, எந்த விதத்திலையும் அது செல்லாது, எந்த அதிகாரமும் இல்லை. ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்தல் முடிந்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு தோல்வி, 3வது இடத்துக்கு சென்றிருக்கிறது. தொண்டருடைய உழைப்பு, அதிமுக தொண்டர்களுடைய உழைப்பு, வேர்வை, இரத்தம் அனைத்தும் இன்றைக்கு இவர்கள் எடுத்த தவறான முறை, தவறான தேர்தலினுடைய நடவடிக்கை, கூட்டணி அமைப்பதிலே ஏற்பட்ட தவறுகள் இன்றைக்கு அதிமுக தொண்டர்களுடைய உழைப்பு வீணாயிருக்கிறது, வீணடிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லை, யாரை எதிர்த்து நாங்கள் போராடினோமோ, யாரை எதிர்த்து நாங்கள் அரசியல் செய்தோமோ, இன்றைக்கு நீங்கள் பதவி சுகம் அனைத்திருக்கிறீர்களே, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சர்களாக, பொதுச் செயலாளராக, முதலமைச்சராக இருந்தால் அதுக்கு யார் காரணம்? யாரை எதிர்த்து நீங்கள் அமைச்சரானீர்கள், சட்டமன்ற உறுப்பினர் ஆனீர்கள்? யாரை எதிர்த்து நீங்கள் முதலமைச்சர் ஆனீர்கள்? யாரை எதிர்த்து உங்களுக்காக பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது? திமுக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரே எண்ணம் கோடான கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டனுடைய பிரதிபலிப்பாக தான் உங்களை உட்கார வச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த அடிப்படை கொள்கை திமுகவோட எதிர்ப்பிலே பிறந்தவர்கள் தான். இந்த நெருப்பில் பிறந்தவங்க சொன்னார், அதேமாரி திமுக எதிர்ப்பில் பிறந்த வளர்ந்து உயிரை விடுகிறவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன். சாகின்ற வரை அவனுடைய ஒரே எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு. அப்படிப்பட்ட திமுகவோடு சேர்ந்து திமுகவுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு தேர்தலில் படுதோல்வி அடைந்த பொதுச் செயலாளர் நான் முதலமைச்சராக ஆதரவு தருகிறார்கள். திமுகவுடைய ஆதரவோடு என்றால் இன்னும் நேரடியாக சொல்ல வேண்டும் என்றால் மு.க. ஸ்டாலினுடைய ஆதரவோடு, உதயநிதி ஸ்டாலினுடைய ஆதரவோடு நான் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளேன். எனக்கு வாய்ப்பு இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது, அருமையாக இருக்கிறது, சிறப்பாக நான் முதலமைச்சர் ஆகிடுவேன், நீங்கள்லாம் அமைச்சராகிடலாம். இப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை கொள்கை, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி பார்ட்டி, இட் வயலேட்ஸ் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி ஏடிஎம்கே பார்ட்டி கான்ஸ்டிடியூஷன். கட்சியினுடைய அடிப்படை கொள்கையை மீறுகிற செயல். அதை யார் செய்கிறார்? அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டங்களை, கொள்கைகளை காப்பாற்ற வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய, செயல்படுத்த வேண்டிய இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மீறி இருக்கிறார். உண்மையிலே இதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றால் யார் மேல எடுத்திருக்கணும்? அது தொண்டர்கள் விரைவில் முடிவு செய்வாங்க. அதனால்தான் நாங்கள் சொன்னோம், இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது இந்த இயக்கத்துடைய எம்ஜிஆருடைய ஆன்மா மன்னிக்காது, அம்மாவுடைய ஆன்மா நம்மை மன்னிக்காது என்று சொன்னோம். ஆனால்
அதை ஏற்க மறுக்கவில்லை. அவர் காது கேட்க மறுத்து விட்டது. அவருக்கு பதவி ஆசை கண்ணை மறைத்து விட்டது. குடும்ப உறுப்பினருடைய கட்சியை விட தன் குடும்ப உறுப்பினருடைய நலனை பார்த்து விட்டார். அதன் மீது அவர் அக்கறை கொண்டு விட்டார். அதனால் இனி இவரிடம் பேசி எந்த பயனும் இல்லை என்ற நிலைப்பாடு எடுத்தார். அதை விட இன்னொரு வாய்ப்பு வந்தது. இந்த தமிழ்நாட்டுக்கு இதுவரை கிடைக்காத, இனியும் கிடைக்க முடியாத ஒரு வாய்ப்பு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு முதலமைச்சராகும். அந்த ஒரே காரணத்துக்காக அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த முதலமைச்சர் ஆகட்டும், வரட்டும் என்று எங்களுக்கு அதில் சில முரண்பாடுகள் இருந்தாலும், ஆனால் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் முதலமைச்சர் ஆகிறார், ஆகட்டும் என்ற நிலைப்பாட்டில் அதை சொன்னோம், அதை வற்புறுத்தினோம். அதை நடைமுறைப்படுத்துங்கள், அதையாவது ஏற்றுக்கொள்ளுங்கள். முடியாது, நான் தான் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சராகுவேன், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த முதலமைச்சராவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் சொன்னால் நல்லா இருக்காது. அது பல்வேறு பிரச்சனைகளுக்கு வழிவகுத்து விடும். அதை நான் சொல்ல விரும்பவில்லை. சமுதாயத்துக்குள்ளே ஒருவரை முட்டிவிட பார்த்தார். ஆனால் அதை நான் பேச விரும்பவில்லை. விட்டுவிடுங்கள். ஆனால் தான் முதலமைச்சரானால் போதும் என்று சொன்னார். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களுடைய முடிவின்படி நாங்கள் பொறுப்பாளர்களை தேர்வு செய்து ஆளுநரிடம் நாங்கள் கொடுக்கல, முதல்ல அவர் கொடுத்தார், அப்புறம் நாங்கள் கொடுத்தோம். எப்போ அந்த சபாநாயகரிடம் கொடுத்தோம், எப்போ ஆளுநர் சபாநாயகரிடம் கொடுத்தோம், எப்போ கொடுத்தோமோ அப்போதே கட்சியிலே முரண்பாடுகள் வந்துவிட்டது, கருத்து வேறுபாடு வந்துவிட்டது, பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்ற நிலை உருவாகிவிட்டது. எப்போ கருத்து வேறுபாடு, கொள்கை வேறுபாடுக்குள்ளே கட்சிக்குள்ளே வந்துடுதோ அன்றைய தேதியிலிருந்து பொதுச் செயலாளருக்கான அதிகாரம் முழுமையாக பறிக்கப்பட்டு விட்டது. எங்களை நீக்குகிற அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு முற்றிலும் துளியும் அவருக்கு அதிகாரம் இல்லை. இந்த நீக்கம் செல்லாது. அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் பொதுவெளியிலே சொல்லிவிட்டோம், இந்த தேர்தலுக்கான தோல்வியை விவாதிக்க வேண்டும், பேச வேண்டும், என்ன காரணம் இதை ஆராய வேண்டும், இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதற்காக பொதுக்குழுவை கூட்டுங்கள் என்று உங்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு பொதுக்குழுவை கூட்டுங்கள் என்று சொன்னது பிறகு எங்களை நீக்குவது என்பது சட்டத்துக்கு, கழக சட்ட விதிகளுக்கு புறம்பானது. ஏனென்று நீக்கிறீர்கள்? பொதுக்குழு கூடினால் நாங்கள் வரக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது என்ற ஒரே நோக்கம். அதுதான் பொதுக்குழுவிலே நாங்கள் கலந்து கொள்ள கூடாது என்று. நீங்க என்ன கடவுளே தடுத்தாலும் பொதுக்குழுவிலே நாங்கள் கலந்து கொள்வோம். இது எங்க கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எங்கள் உயிர், எங்க ரத்தம். பொதுக்குழுவிலே எங்களை கலந்து கொள்வதில் நீங்கள் இல்லை, யாராலும் தடுக்க முடியாது. நாங்கள் தான் எந்தெந்த பொறுப்பில் இருந்தோமோ நாங்கள் தான். உங்களை மாதிரி எடுத்தோம் கவுத்தோம் என்றோ, யாரையும் தேவையில்லை என்றோ நாங்கள் நினைக்க மாட்டோம். எங்களுக்கு தேவை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும், வலுப்பெற வேண்டும். மீண்டும் தேர்தலிலே வெற்றி பெற்று மாண்புமிகு எம்ஜிஆர் ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே கொள்கை, ஒரே சிந்தனை. இன்னைக்கு முதலமைச்சர் திரு விஜய், மாண்புமிகு விஜய் அவர்களுடைய நோக்கம் திமுக அப்புறப்படுத்தப்பட வேண்டும், அண்ணா திமுக கொள்கை திமுக அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இந்த ஒரே காரணத்துக்காக தான், இந்த ஒரே நோக்கத்திற்காக தான் இணைந்து பயணிப்போம் என்று சொன்னோம். வேற எந்த நோக்கமும் இல்லை. ஆக இன்றைக்கு அவர் எடுத்திருக்கிற பொதுச்செயலாளர் என்ற முறையிலே
எடுத்திருக்கிற இந்த முடிவு தவறு, செல்லாது. இதை கழக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம். தெளிவாக இருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களும் நிர்வாகிகளும் நம்பிக்கையோடு இருங்கள், தைரியமாக இருங்கள், உற்சாகமாக இருங்கள். விரைவிலே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுச்சி பெறும், பலம் பெறும். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமையும். நம்பிக்கையோடு இருங்க, தைரியமாக இருங்க. ஆகவே அண்ணா திமுக தொண்டை என்னைக்கு மனம் தள்ள மாட்டாங்க. நம்பிக்கையாக இருப்பான், தைரியமாக இருப்பான். தலைவர்களுக்கு தான் தொலைந்துருவாங்க. இது நாங்கள் என்ன சொன்னோம்? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தோல்வி அடைஞ்ச உடனே ஒரு கட்டத்தில் நாங்கள் உண்மையை சொல்கிறோம், இப்பயும் உண்மையை பேசுகிறோம். இரட்டை தலைமை இருந்தபோது அந்த இரட்டை தலைமை இந்த இயக்கத்திற்கு வலு சேர்க்கவில்லை, இயக்கனுடைய வளர்ச்சிக்கு அது பயன் தரவில்லை. ஒற்றை தலைமை வேண்டும் என்று சொன்னோம், நாங்கள் தான் சொன்னோம். நான் சொன்னோம் இல்லைன்னு மறுக்கலை. அதுக்காக போராடணும், எல்லாமே பண்ணோம். அவர்கிட்ட சமாதானம் பேசணும், அந்த சமாதானம் ஒத்து வரல. அப்புறம் வேறு வழி இல்லை, ஒற்றை தலைமையை இவர் மீது இந்த நம்பிக்கையின் பேரில் நாம் கொண்டாடணும். அந்த நம்பிக்கை இன்றைக்கி பொய்த்து விட்டது. ஆனால் 2024 தேர்தலில் நாங்கள் தோல்வியடைந்த உடனே யாரெல்லாம் நாங்கள் எதிர்த்தோமோ, இந்த இயக்கம் வலுப்பெற வேண்டும், இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும் வேண்டுமென்றால் பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். இந்த இயக்கத்துக்காக ஒரு காலத்தில் உழைத்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் முயற்சி எடுத்தோம். நாங்கள் 6 பேர் போனோம். இன்றைக்கி தான் சொல்கிறேன், கேட்டுங்க. இது வரைக்கும் 2024 அவர் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமும் இன்னி வரைக்கும் நான் பேசுனதில்லை. நாங்கள் யாருமே, திரு செங்கோட்டையனை கூட அவர் நீக்கினதுக்கு அப்புறம் தான் பேசினார். நாங்கள் யாருமே பேசல. பேசிட்டு வந்து வெளியில் நாங்கள் சொன்ன வார்த்தை, நம்ம சொன்னோம், கோரிக்கையை அவர் ஏற்கலை. ஆனால் நம்ம இப்படி போனோம், பேசணுன்றது வெளியில் தெரிய வேணாம், பத்திரிகைக்கு தெரிய வேணாம், அது நம்ம கட்சிக்கு பலவீனப்படுத்தி விடும். எந்த இடத்துலையும் எந்த நேரத்துலையும் நம்ம பேசக்கூடாதுன்னு முடிவு எடுத்தோம். இன்னி வரைக்கும் நாங்கள் தெளிவாக இருந்தோம். ஆனால் இவர் தான் பொதுச் செயலாளர் தான் அப்பப்போ அவர்களை சும்மா இருக்கணும், ரோட்டில் போகிறோன்னா வம்பு கீத்துட்டே இருந்தார். யார்? நாங்கள் வேண்டாம்னோம். அவர் தான் நீக்கிட்டீங்க, அவர் போயிட்டார், விட்டுருங்க. அவர் ஏங்க பேசுறீங்க? அவர் ஊரில் போய் தான் அங்கே பேசுறது, எங்கே பேசக்கூடாதோ அங்கே போய் பேசுறது, எங்கே பேசணுமோ அங்கே பேசுறது இல்லை. இப்படி நாங்கள் சொன்னோம், கேட்கல. 24 போனோம். இந்த இயக்கம் தோல்வி அடைஞ்சிச்சு. நம்ம மீண்டும் வெற்றி பெறணும், ஜெயிக்கணும்னா 2020 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும்னா எல்லாரும் இணைங்க, எல்லாரும் இணைங்க. டிடி தினகரன், திருமதி சசிகலா, ஓபிஎஸ், வைத்திலிங்கம், எல்லாரையும் இந்த இயக்கத்தில் யாரெல்லாம் போனாங்களோ எல்லாரும் நம்ம இணைப்போம், எல்லாரும் சேர்ந்தோம். ஆனால் அன்றைக்கு நடந்ததை சொன்னால் நல்லா இருக்காது, நாகரிகமாக இருக்காது, விட்டுருங்க. ஆனால் நாங்கள் சொன்னதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. முழுமையாக எவ்வளவோ போராடினோம், மன்றாடினோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக போராடி பார்த்தோம். முடியல. சரி, முடியல, பரவாயில்ல, அப்புறம் பேசிக்கலாம். அவர் நம்ம கருத்தை அவர்கிட்ட நம்ம சொல்லிட்டோம். அவர் எப்பயாவது மாறி அவர் கருத்து மாறி வருவார் என்று பொறுமையாக இருப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் கடைசி வரை தன்னை மாற்றிக்கொள்ளாதது மட்டுமில்லை, அதைவிட கடுமையான நிலைப்பாட்டை மேற்கொண்டார். அன்றைக்கு மட்டும் 2024 எல்லோரும் சேர்த்திருந்தார். ஏன்னா இவர் தான் சொன்னோம், நீங்கள் தான் பொதுச் செயலாளர், அவங்க யாரும் இனிமேல் உங்கள் பொறுப்புக்கு இனிமேல் எந்த அபாயமும் இல்லை. அவர்கள் கேட்கவும் முடியாது, கேட்டாலும் நம்ம தரப்போகிறதில்லை. ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்து நம்ம வச்சுக்கலாம். எதுக்கு எந்த சமரச முயற்சிக்கும் அவர் தயங்கலை. அதை மட்டும் அன்றைக்கு கேட்டிருந்தார்னா இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருப்பார். தான் தலையிலே தன்னை மாநில வாரி போட்டுக்கின்ற நடையாகி போயிட்டது நம்ம நிலவை. அதை தான் இன்றைக்கி சொல்கிறோம். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வலுப்பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்றால் பிரிந்தவர்கள், வெளியே சென்றவர்கள், நீக்கப்பட்டவர்கள் அனைவரையும் ஒன்றாக மீண்டும் கழகத்தில் இணைக்க வேண்டும், அவர்களை சேர்க்க வேண்டும். அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு இயக்கமாக நீங்கள் சேர்த்தாலே போதும், அது உருவாயிடும். உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதை தான் நேற்றும் சொன்னோம், 2024 சொன்னோம், இப்போதும் சொல்கிறோம். இன்றைக்கும் இந்த பத்திரிகையாளர் செய்தி வாயிலாக சொல்கிறோம், பொதுச் செயலாளர் அவர்களுக்கு சொல்லுகிறோம், அனைவரும் இணைங்கள்.
யார் மீதும் காழ்ப்புணர்ச்சியை காட்டாதீர்கள், யார் மீதும் கோபத்தை காட்டாதீர்கள். உங்கள் மீது எனக்கு தனிப்பட்ட எந்த கோபமும் இல்லை. ஏனென்றால் தனிப்பட்ட முறையில் அவரும் நானும் பல பேரத்தில் நாங்கள் அவர்கிட்ட சண்டை போட்டுப்போம், அவரும் என்கிட்ட சண்டை போடுவார். அது ஒரு பிரச்சனையே இல்லை. அப்படியே போய்ட்டு அடுத்த நிமிஷமே நானும் அவரும் பேசிப்போம், கடுமையாக சண்டை போட்டுப்போம். ஆனால் அடுத்த நிமிஷம் அவரும் வந்துடுவார், நானும் வந்துடுவேன். அந்த விதத்தில் நான் அவரையும் குறை சொல்ல, நான் யாரையுமே குறை சொல்ல. நாங்கள் போட்டுப்போம், அது 2 பேருமே கட்சிக்காக தான் போட்டுப்போம். அதில் நான் இப்பயும் சொல்கிறேன், தனிப்பட்ட முறையில் அவருக்கு மேலே இருக்கிற எனக்கு மரியாதை எந்த விதத்துலையும் எப்போதும் குறையாது. அவரை பார்த்தாலே நான் நிறைய தான் போயிடுவோம். ஏன்னா அவர் பார்த்து எதாவது நம்மளை பேச்சு இது பண்ணுறவர் இது இப்பயும் இருக்குது. எந்த தனிப்பட்ட கருத்து வேறுபாடு எனக்கு அவருக்கு போய்ட்டு இல்லை. எனக்கு தனிப்பட்ட ஆதாயம் இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே தனிப்பட்ட ஆதாயம் எதுவுமே கிடையாது. கட்சி நலனுக்காக தான் நாங்கள் சொல்லுகிறோம். பொதுமக்களே, கழக தொண்டர்களே, கட்சி நலனுக்காக தான் சொல்கிறோம், கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தான் சொல்கிறோம். நம்பிக்கையாக இருங்க, உறுதியாக இருங்க, எழுச்சியாக இருங்க, ஒற்றுமையாக இருங்க. இந்த நடவடிக்கைகளை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், தெளிவாக இருங்கள். இது எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை நிர்வாக ரீதியாகவும் தப்பு, மனசாட்சிப்படியும் தப்பு, கட்சியினுடைய சட்ட திட்டங்கள் விதிகளுக்கு படியும் தப்பு. ஆகவே இது செல்லாது, அமலுக்கு வரவில்லை. நாங்கள் அவரவர்கள் பொறுப்பிலே அப்படியே நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு நாளைக்கு ஒரு பேட்ச் வரலாம், நாளைக்கு ஒரு பேட்ச் வரலாம். அதனால் அது எதை பற்றி கவலைப்படாதீங்க. The Chennai Silks in Mega Summer Sale.